ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். எந்த வீடியோவில் பார்த்தேன் என்னன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. என்னத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ இன்ட்ரோவில் எடுக்க முடியாமல் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காராமா. இது என்னன்னு சொல்லி பார்த்தா அவருடைய செல்லம் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு குக்கிங் வீடியோ போடுவாங்களாம். அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க பார்க்க. ஐயோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் சிங்கில் போட்டு கீழே போட்டு மேலே போட்டு இவர் கழுவி அதை கட் பண்ணி கொடுத்தா அதை தான் நான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், அப்பயும் வந்து விடாமல் இதை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தா வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. என்ன இதெல்லாம் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஒரு வழியாக சமைக்க வந்து கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு நின்றாச்சு. அவர் ஒருத்தர் மட்டும் சமைச்சா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சமைச்சு எந்திரிச்சு வெளியே வர முடியாது. அதனால் 2 பேருமே இறங்கிட்டோம் சமைக்க. அவர் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து இப்போ தான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போயிட்டுருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல்ஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் என்ன வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது தெரியும், அதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ வந்து செய்ய போகிறது வந்து முட்டை கிரேவி. அதுக்கு வந்துட்டு களிக்கு தான் வந்து நாங்கள் முட்டை கிரேவி செய்கிறோம். களி வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் களி செய்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கிரேவி செய்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை பொடிசாக சின்னதாக நறுக்கிக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம எதுவுமே வந்து இது பண்ண போடல, மசாலா மாதிரி அரைக்கல. அதனால் வந்து அது எல்லாமே சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் முட்டை வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை முட்டையை மட்டும் வேக வச்சுட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்துட்டு ஜாரில் வந்து என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா, புதினா, இந்த தேங்காய், இந்த இதை மட்டும் தான் அரைக்க போகிறோம். மசாலா மாதிரி அரைக்கல. அதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் என்னென்ன திங்ஸ் போட்டிருக்கிறேன்னு நீங்களே ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த காரத்துக்கான அந்த வாசனைக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம போட்டு அதை நல்லா நம்ம வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம வந்துட்டு மசாலாலாம் போடுவோம். மசாலா போட்டு செஞ்சோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து களிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு செய்ய தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் செய்ய தெரிஞ்சது. இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கிச்சனில் வந்து சமைக்கிறது வந்து இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து ஈஸியாக சமைச்சிட்றோம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து நான் சின்ன வயசெல்லாம் ஓடி போயிடுவேன். சமைக்க சொன்னாங்கன்னா ஏதாவது எனக்கு உடம்புக்கு முடியல, நான் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன், மெயினாக முக்கியமாக வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவேன். சுத்தமாக எனக்கு சமைக்க தெரியாது. இப்போ தான் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தான் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரைக்கும் ஹஸ்பண்டை கூடயே வச்சு சமைச்சிக்கிறேன். ஏன்னா வந்து நான் தனியாக உட்காந்து சமைச்சா விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். உட்காந்து சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுருவோம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க அவர் அந்த தேங்காய் அதெல்லாம் வந்துட்டு அரைச்சிருந்தாலே அந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து பாயில் பண்ண எக்கை வந்து நம்ம போடுறோம். இதில் வந்து எக் மசாலாவும் போட்டிருக்கோம். எக் மசாலையும் போட்டு நல்லா பரட்டி வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சமைச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தருக்கு அதுக்குள்ளே அர்ஜென்ட்டு இருக்கிற சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். அப்போ தான் வந்து அவருக்கு திருப்தியே. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வேலை போகணும்னு சொல்லிட்டு உட்காந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. சரி நானும் வந்துட்டு அடுத்து நான் களி செய்யணுமா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த அந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். அதை உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டாரு. க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானும் அது நெக்ஸ்ட்டு செய்ய போயிட்டேன். என்ன பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. கரெக்டா? நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த பச்சை மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டதுனால அது வந்து அப்படியே ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கவும் சரியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.